என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, நான் என் மாதவனின் மனதோடு பேசிய பாராயணங்களை உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன். சென்ற காலங்களில் சில நாட்களாக நான் அதிலிருந்து விடுபட்டிருந்தேன். இன்று மறுபடியும் நான் என் மாதவனின் மனதோடு பேசிய பல விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இப்போதுள்ள நம்ம சமூகத்தின் சூழ்நிலை மிக மிக கடுமையான சூழ்நிலையாக உள்ளது. அதாவது அதுக்கு காரணம் விலைவாசி ஏற்றங்கள், பொருள் இல்லாமை, சம்பாதிக்கும் பணம் பற்றாக்குறை, வாடகை வீடு, இன்னும் மேல்தட்டுக்கும் கீழ்த்தட்டுக்கும் நடுத்தர மக்களுக்கும் கீழே உள்ள ஒருத்தர் இருக்காங்க. எல்லாரும் சொல்வாங்க மேல்மட்டம் கீழ்மட்டம் நடுத்தரம்னு. நடுத்தரத்துக்கும் கீழ்மட்டத்துக்கும் நடுவில் ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பில் உள்ளவங்க படாத பாடுபடுறாங்க. அவங்களால கீழே இறங்க முடியல, நடுத்தரத்துக்கும் போக முடியல. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற மக்கள் எல்லாம் பிள்ளைங்களை கடன்பட்டு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. கடன் கவர்மெண்ட்டில் வாங்கிடுவாங்க. பிள்ளை சம்பாதிச்சு அதை அடிச்சிடுவாருன்னு. போக்குவரத்து மற்றதெல்லாம் பார்த்து பிள்ளைய துணிமணி முதல் கொண்டு சிறப்பாக நம்ம பிள்ளை படிச்சுட்டு வரணும்னு எதிர்பார்ப்போடு அனுப்புகிறாங்க. அவங்களும் படிச்சுட்டு வர்றாங்க. அவங்கவுங்க 2 டிகிரி 3 டிகிரி படிச்சுட்டு வர்றாங்க. வந்தவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கல. அவங்க ஒரு வருஷம் தகுதியாக நமக்கு வேலை கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. சரி, தகுதிக்கு குறைச்சலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு 2வது வருஷம் யோசிக்கிறாங்க. 3வது வருஷம் எப்படியாவது வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வருஷங்கள் 10 ஆனாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. அதுக்கு உதாரணம், என் குடும்பத்திலேயே 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுது, அந்த கடனை கேட்டு கடன் கொடுத்த கவர்மெண்ட்ல வந்து நிற்கிறாங்க. அது கட்ட முடியாமல் விழிப்பிதுங்கி பெற்றோர் நிற்கிறாங்க. கடைசியாக அது கோர்ட்டு வரைக்கும் போயிடுது. அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு இவ்வளோ பணம் கட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பணம் வந்து பிள்ளைங்க சம்பாதிக்காமல் எங்கிருந்து கட்ட முடியும்? எப்படி கட்ட முடியும்? அதனால் வேற எங்கேயும் எந்த லோனும் வாங்க முடியாமல் ஏதாவது ஒரு தொழில் செய்யவோ எதுவுமே பண்ண முடியாது. அந்த பிள்ளைங்க முடிக்குதுங்க. வீட்லேயும் அவங்களுக்கு வந்து நமக்கு வேலைக்கு போக முடியாத இருக்குதுன்னு அவங்களுக்கு குற்ற உணர்வு இருக்குது. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எந்த தவறுமே செய்யலை, ஆனால் குற்ற உணர்ச்சி மாட்டிக்கிறாங்க. பெற்றோருங்க நம்ம பிள்ளை வேலைக்கு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், நம்ம குடும்பம் தலை தூக்கி இருக்கோன்னு அவதிப்படுறாங்க மனசுக்குள்ளேயே. அவங்களுக்கு கீழே உள்ளவங்களும் மேலே உள்ளவங்களும் நம்ம தம்பி வேலைக்கு போயிருந்தா நம்ம கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். கீழே உள்ளவங்க நம்ம அண்ணா வேலைக்கு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாவம், அந்த பட்டதாரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மனவதை ஜாஸ்தி. பெற்றவங்க கூட அவங்கக்கிட்ட வார்த்தையை பார்த்து பேசுறதா இருக்குது. ஒரு முறை அவங்க தவறி ஏதாவது அவங்களோட ஆற்றாமையில் ஒரு வார்த்தை விட்டுட்டாலும் அந்த புள்ள திரும்பி பார்த்து அந்த பார்வை 1000 வழியை சொல்லுது. ஒன்றும் பண்ண முடியல. யார் மேலே தப்புங்க? படித்த அந்த குழந்தை மேலேயா? படிக்க வச்ச பெற்றவங்க மேலேயா? கிடையவே கிடையாது. இந்த சமூகம்தான் நம்மளை இந்த நம்மளுக்கு மேலே ஆடுறவங்க மேலே தான். அது எந்த கட்சியாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டங்க. யாராக இருந்தாலும் வந்து 5 வருஷம் நம்மளை ஆளத்தான் போகிறாங்க. அது எந்த கட்சியாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அடிப்படை என்ன? நம்ம நாட்டுக்கு தேவையான அடிப்படை என்ன? நிறைய தொழிற்சாலைங்க, படித்த பிள்ளைங்களுக்கு வேலை. கடன் கொடுக்குறீங்க, அந்த கடனை கட்டுறதுக்கு ஒரு வேலையை கொடுங்க. வேலைக்கு போயிட்டு கடனை கட்டியிருந்தானே சொல்கிறீங்க, அதுக்கு வேலையை கொடுங்க. கேட்டால் சொல்கிறீங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி போயிருக்கணுமே, ஏன் போகலன்னு. கேம்பஸ் இன்டர்வியூவில் போனால் தேவையில்லாத ஏதோ ஒரு கம்பெனிக்கு
உதாரணத்துக்கு அந்த பிள்ளை திருவொற்றியூரில் இருக்கிறான்னாக்கா அவனுக்கு ஆவடி தாண்டி அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு வேலையை கொடுத்து 15,000 ரூபா சம்பளத்தில் கொடுத்தா அவன் போகிற பெட்ரோல் போட்டே அவன் அழிஞ்சு போகிறான். இடுப்போலி மிஞ்சனு தான் அவனுக்கு மீதி. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எந்த கட்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆள வர்றவங்க முதல்ல தொழிற்சாலை நிர்மாணிச்சிருக்கணும். 5 வருஷங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இடைவெளி. அதில் கம்பெனிங்களை தொழிற்சாலை நிர்மாணம் பண்ணி நம்ம என்னென்ன தயாரிக்க நம்மளால் முடியுமோ, வெளியிலேருந்து நம்ம என்ன வாங்குறோமோ அதை இங்கே உற்பத்தி பண்ண முடியுமான்னு பார்த்து அதை போடணும். முக்கியமாக கவர்மெண்ட்டோட இடங்கள் எங்கெங்கே இருக்குது, அது யார் யார் ஆக்கிரமித்து ஆளுமை பண்ணிகிட்ருக்காங்க, அதையெல்லாம் கொண்டாடணும், வெளியில் கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த இடத்துங்களெல்லாம் தொழிற்சாலை அமைக்கணும். தேவையான என்னென்ன உற்பத்தி பண்ணணுமோ அதை கொடுக்கணும். படித்தவன் இருந்தால் அவனுக்கு ஏற்ற வேலையை கொடுக்கணும், படிக்காதவனுக்கு ஏற்ற வேலையும் கொடுக்கணும். மகளிர் படித்தவங்களுக்கு ஏற்ற வேலையை கொடுக்கணும், படிக்காத மகளிருக்கு ஏற்ற வேலையும் கொடுக்கணும். இப்படி எல்லாமே கொடுத்தாதான், செஞ்சாதான் பண்ண முடியும். ஒன்றுமே இல்லாமல் கவர்மெண்ட்டில் இலவசத்தை கொடுக்காதீங்க. ஒரு பைசா கூட இலவசம் கொடுக்காதீங்க. இலவசத்தை வாங்கிறது கொடுத்தா வாங்க தான் செய்வாங்க. நீங்கள் கொடுக்காதீங்க. யாரும் உங்களை கேட்கலை, நீங்கள் கொடுக்காதீங்க. நேர்மையான ஆட்சி நடத்துங்க. காமராஜர் எதுவும் கொடுக்கல. என்ன வரைக்கும் சொல்கிறாங்க, காமராஜர் ஆட்சியெல்லாம் சின்ன வயசில் நான் பார்த்துருப்பேன், ஒரு 7-8 வயசில். ஆனால் இப்போ காமராஜர் ஆட்சியெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. காமராஜர் ஆட்சி நான் பார்க்கல. காமராஜர் ஆட்சியை நான் பார்க்கல. ஆனால் சொல்லுவாங்க 7-8 வயசுலலாம். நான் 7 வயசு 6 வயசு இருக்கும்போது காமராஜர் செத்துட்டார். அப்போ சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஏன்? தன்னலம் இல்லாமல் அவங்க ஆட்சி பண்ணாங்க. தமிழ்நாட்டின் நலனை மட்டுமே பார்த்தாங்க. என்னென்ன பண்ணணும்னு பார்த்தாங்க. எங்கெங்கே டேம் கட்டணும், எங்கெங்கே தொழிற்சாலை அமைக்கணும், எங்கெங்கே பயிர் வளர்க்கணும், என்ன பண்ணணுன்றதை பார்த்தாங்க. அதை பண்ணுங்க. வெளிநாட்டு முதலீடெல்லாம் கொண்டு வாங்க, இங்கே போட்டு பண்ணுங்க. நம்ம மாதிரி பிள்ளைங்க, நம்மக்கிட்ட இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பொக்கிஷங்க, திறமசாலிங்க. எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டு செல்வங்கள் எல்லாம் திறமசாலிங்க. அவங்கள எதுக்கு துபாய்க்கு கல் உடைக்கிறதுக்கும், ஒட்டகம் வைக்கிறதுக்கும், ஈச்சம்பழம் பொறுக்கிறதுக்கும், பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறதுக்கும், டாய்லெட்டு கழுவுறதுக்கும் ஏன் அனுப்புகிறாங்க? பற்றாக்குறை, குடும்பத்துக்கு வருமான பற்றாக்குறை, அதனால அனுப்புகிறாங்க. நான் சொல்கிறது 100க்கு 100% உண்மை. இதை பார்க்குற ஒவ்வொரு இளைஞனும் சரி, ஒவ்வொரு குடும்ப தாய்மார்களும், பெற்றோர் யாராக இருந்தாலும் சரி, சமூக சிந்தனையாளர்களும் இது உண்மைன்னு சொல்லுவாங்க. அப்படி மறைச்சி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மிடிலுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு மேலே இருக்கிறவங்களோட நிலைமை தெரியாது. அப்படி தான் நான் நினைக்கணும். தெரியாது. இதை படிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் இதை சத்தியமான உண்மைன்னு தெரிஞ்சுப்பாங்க. என்னோட கருத்தை அவங்க ஒப்புப்பாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது பசங்களை பார்க்கும்போது. நம்ம பசங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து பாருங்க, 2 பேராக சேர்ந்து பேசுவான், 2 பேர் 4 பேராக பேசுவானுங்க, 4 பேர் 8 பேர் ஆக்கி அது உருவாக்குவானுங்க. அவ்வளோ திறமசாலிங்க நம்ம பசங்க. சும்மா ஊரை சுற்றுறானுங்க, சிகரெட் பிடிக்கிறானுங்க, பார்க்கில் படுக்கிறானுங்க, இதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தலைவர்களோட சிலையை எடுத்தால் ஒரு கடலே பத்தாது, அவ்வளோ சிலை இருக்குது. எதுக்கு சார் அவ்வளோ? ஏன்? யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு சிலை போகிறோம். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க என்ன வரலாறில் செஞ்சாங்கன்றதுக்காக, அந்த வரலாறு படிக்கிற மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும், பின்னாடி சந்ததி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு சிலை போதும். அதே மாதிரி பாரதிக்கு ஒரு சிலை, கப்பலோட்டிய வவுசிக்கு ஒரு சிலை, நம்ம கட்டபொம்மனுக்கு ஒரு சிலை, சுப்பிரமணிய சிவாவுக்கு ஒரு சிலை, மாப்போ சிவஞானத்துக்கு ஒரு சிலை, அம்பேத்கருக்கு ஒரு சிலை, நம்ம சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு சிலை, லால் பகதூர் சாஸ்திரிக்கு ஒரு சிலை, நேருக்கு ஒரு சிலை, இந்திரா காந்திக்கு ஒரு சிலை, நம்ம மண்ணில் அகாலமாக மரணம் அடைஞ்ச ராஜீவ் காந்திக்கு ஒரு சிலை, முன்னாள் பிரதமர், எம்ஜிஆருக்கு ஒரு சிலை, கலைஞருக்கு ஒரு சிலை, ஜெயலலிதாவுக்கு ஒரு சிலை. இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு சிலை போடும். சிலை வைக்கிறத விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக தொழிற்சாலையை அமைக்கிறத பாருங்க. சிலை வைக்கிறத விட்டுருங்க, ஆக்கப்பூர்வமான பாருங்க. பூங்காக்கள்லாம் வேண்டாம். பூங்காவில் போய் என்ன பண்ணுறது? பூங்கா வச்சுட்டு ஒரு பையன் என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணு என்ன பண்ணுவான், படித்தவன் என்ன பண்ணுவான், பூங்காவில் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு தான் வரணும். அதுக்கும் அம்மா அப்பா அவனுக்கு 50 ரூபா கையில் கொடுத்து அனுப்பணும். பூங்கா வேண்டாம்.
பூங்காலாம் தேவையே கிடையாது. சிட்டிக்கு வெளியில் வச்சுருக்கீங்க இல்லையா பிஜிபி, அது என்ன அது இன்னும் இன்னும் கிஷ்கிந்தா, அது அந்த மாதிரி இருந்தால் போதும். இருக்கவே இருக்குது மெரினா கடற்கரை, நம்ம 2வது கடற்கரை அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அது போகிறோம் நமக்கு. இந்த பார்க்கு அது இதெல்லாம் தேவை கிடையாது. இதெல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கங்கே என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். ஒவ்வொரு ஆஃபீஸை போடுங்க. இதெல்லாத்தையும் விட்டுட்டு தேவையில்லாமல் 10 மாடி கட்டடம் 8 மாடி கட்டடம் தான் தனியார் கம்பெனிக்காரங்க கட்டுறாங்க, பணம் உள்ளவங்க கட்டுறாங்க. அதை வாங்குகிற ஜனம் என்ன பண்ணுறான், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பையன்லாம் ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் ஐடி கம்பெனியில் போயிட்டு கடனுக்கு அதை வாங்கிட்டு எங்கேயோ சிட்டிக்கு வெளியில் வேலை பண்ணுறாங்க. கடனுக்கு வாங்கிட்டு அந்த கடன் கட்ட முடியாமல் ரொம்ப தத்தளித்து அவன் ஆயுசே அந்த வீடுக்கு கட்டுறதுக்கே சரியாக போயிடுது. அதுக்குள்ளே அந்த வீடு பழசாயிடுது. அதுக்கு ஒரு பிரச்சனை வருது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வீடு வாங்கிட்டு கொரட்டூரில் அலையன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கிட்டு ரொம்ப இப்போது பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவங்க ரொம்ப வசதி படைத்தவங்க.